திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், நாம் தமிழ் கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள், எல்லா தமிழகத்தில் எல்லா கட்சிகளும், தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, மாநில கட்சிகளாக இருந்தாலும் எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை IPS அவர்களை மட்டும், பர்டிகுலரா அவரை மட்டும் இவர்கள் தாக்குவதன் நோக்கம் என்ன? ஏனென்றால் அண்ணாமலை வளர்ந்து கொண்டிருக்கிறாரா? அவர் ஒவ்வொரு படியா மேலே ஏற ஏற இவங்களுக்கு வைத்திருச்சலை தருகிறதா? ஏன் எல்லா கட்சிகளும் திரு கே அண்ணாமலை IPS அவர்களை தனிப்பட்ட முறையிலும் அரசியல் முறையிலும் தாக்குவதன் நோக்கம் என்ன? உள்நோக்கம் என்ன? எல்லா கட்சிகளும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அரசியல் பண்றாங்க. பணம் சம்பாதிக்கிறத அண்ணாமலை தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி எதுக்குது. அதனால எல்லாரும் பாஜகவை எதுக்குறாங்க, அண்ணாமலையை எதுக்குறாங்க. இதுதான் விஷயம். இவர் வளர்றதுனால அவருங்க பொறாமையினால அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது, அப்படி கிடையாது. இவருடைய அரசியல் எல்லாருடைய அரசியலுக்கும் எதிரானதா இருக்கு, மாற்றாக இருக்கிறதா, எதிரானதா இருக்கு. இவர் என்ன சொல்றாரு? ஊழல் பண்ணக்கூடாதுங்கிறார். அரசியலே ஊழல் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது தானே அவன் முடிவு பண்ணியிருக்கான். அவங்க கட்சிகள், ஆமா, எல்லாரும் அப்படிதான். திமுக, அதிமுக, காங்கிரஸ், எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கு தானே அரசியல் இருக்கான். அப்படி இப்போ அவங்க பிஜேபி என்ன சொல்றது? சம்பாதிக்கிறதுக்காக அரசியல் கிடையாது, நாட்டுக்காக அரசியல், சேவை செய்யறதுக்காக. சேவைன்னா கொடுக்கறது, மக்களுக்கு கொடுக்கணும், ஏதாவது செய்யணும், தன்னை இழந்து மற்றவங்களுக்கு செய்யணும், தன்னை வருத்தி மக்களுக்கு உதவி பண்ணணும். இதுதான் அரசியலினுடைய அடிப்படை கொள்கை. இதுதான். இதை தான் காந்திஜி, பெருந்தலைவர் காமராஜர், இந்த தலைவர்களெல்லாம் இதை தான் செஞ்சாங்க. அரசியல்னா அதான், உண்மையான அரசியல் அதான். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த அரசியல் கட்சிகளெல்லாம் இதுக்கு நேர் மாறா மக்களை சுரண்டி சம்பாதிக்கிறது தான் அரசியல் அப்படிங்கிற ஒரு கொள்கையை உருவாக்கிக்கிட்டாங்க. நீங்கள் சொன்ன கட்சியெல்லாம் அதான் உருவாக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை IPS தான் இதில் மாறுபட்ட அரசியல்வாதியா. ஏற்கனவே பிஜேபியில் இருந்த மற்ற தலைவர்களும் அப்படிப்பட்ட அரசியல்வாதியாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க பார்வைக்கு இவங்களை சமாளிச்சுக்கலாம், பரவாயில்ல, சமாளிக்க முடியாது நினைக்கிறாங்க. இப்ப அண்ணாமலையை சமாளிச்சுக்கலான்னு இருந்தாலும் அவங்க அரசியல் அண்ணாமலைக்கு எதிரானது தான், எதிராதான் பண்ணுவாங்க. இப்ப அண்ணாமலையை சமாளிக்க முடியாதுன்னு இருந்தாலும் அவங்க எதிராதான் பண்ணுவாங்க. இது அண்ணாமலையினுடைய சமாளிக்க முடிகிற தன்மை, முடியாத தன்மை, அவருடைய மேலாண்மை, அவருடைய திறமை அப்படிங்கிறத வச்சு இல்லை. அதனால இல்லை. இதற்கு முன்பு இருந்த தலைவர்கள் இந்த மாதிரி தாக்கல் பண்ணலையே. அதுக்கு காரணம் சமாளிச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. அது பரவாயில்ல, சொல்லிட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்தது, அதனால ஒன்றும் பாதிப்பு வராதுன்ட்டு. இப்போ அண்ணாமலை தலைமையில் பாதிப்பு வரும் போல இருக்கு. அது ஒரு காரணம். ஆனால் அடிப்படை காரணம் என்னன்னா, அந்த அடிப்படை கொள்கை தான். அடிப்படை கொள்கை என்னன்னா, பிஜேபியினுடைய அண்ணாமலையினுடைய அடிப்படை கொள்கை என்னன்னா, அரசியலுங்கிறது மக்களுக்கு உதவுறது. மக்களுக்கு உதவாம மக்களை பிடுங்கி சம்பாதிக்கிற அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அப்படின்னுக்கிட்டு அண்ணாமலை தரப்பு, பிஜேபி தரப்பு சொல்றதுனால எல்லாரும் எதுக்குறாங்க. இந்த கொள்கையில எல்லாரும் வந்துருவாங்க. இந்த பணம் சம்பாதிக்கிறது தான் அரசியலுங்கிற கொள்கையில அதிமுகவும் வந்துடும், திமுக எல்லா கட்சியும் வந்துடும் அதுல. அதனாலதான் அதிமுககாரன் கூட்டணி வேண்டான்னு சொல்றான். இதெல்லாம் நமக்கு சரியா வராது. அதனால அவன் என்ன சொல்றான், எனக்கு அரசியலே தெரியலங்கிறான். அண்ணாமலை IPSக்கு அரசியலே தெரியலங்கிறான். அவன் அரசியல்னா என்னது, சம்பாதிக்கிறது, அதே தெரியாம இவர் என்ன பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறான். அவன் பார்வையில இவங்க 30 வருஷம் 40 வருஷம் கொட்டை போட்டவங்க இவரை கேட்டுக்கிறாங்க. அதான் அரசியல்னா பணம் சம்பாதிக்கிறது தானே, அவருக்கு அரசியலே தெரியலையே அப்படின்னு அவன் சொல்றான். அந்த பாயிண்ட் அவங்களுக்கு அவன் தரப்புல அப்படி சொல்றான். ஆனா அரசியல்னா என்னன்னா, அண்ணாமலை பண்றதுதான் அரசியல். அரசியல்னா சேவை செய்யறது தான். அதுதான் சரியான அரசியல். இந்த சரியான அரசியலுக்கு தமிழக மக்கள் வருவாங்க, அண்ணாமலை கூட சேருவாங்க, தமிழகம் மாறும்.